Please subscribe Sadhguru Sai Creations. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது தலையில் சின்ன சின்ன கட்டிகள் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த கண்டிஷன் மற்றும் ஹேர் ஃபாலிகல்ஸில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்ததுன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதை தணிப்பதற்கு நமக்கு இந்த 3 மூலிகையும் சேர்த்து இதை நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அனிமியா இரத்த சோகை இருக்கும் இல்லைங்களா? இந்த இரத்த சோகை குணமாவதற்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல் அதிகமாக இருக்குது. ஹேர் கேர் ரொட்டீனாக நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் அதிகமான பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வெட்டிவேர். வெட்டிவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நம்ம பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். எல்லா ஹேர் ஆயிலையுமே நம்ம வெட்டிவேர் யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது இன்டர்னலாக சாப்பிடக்கூடிய உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளையும் வெட்டிவேர் சேருது. அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ வெட்டிவேர் மிக சிறந்த ஒரு மூலிகையாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த வெட்டிவேர் நம்ம பயன்படுத்தும் போது தலைமுடி அதிகமாக உதிர்தல் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபாலிகுலேட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை, உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது தலையில் சின்ன சின்ன கட்டிகள் நமக்கு ஏற்படுது. இந்த கண்டிஷன் மற்றும் ஹேர் ஃபாலிகல்ஸில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் நம்ம வெட்டிவேரை பயன்படுத்தலாம். எல்லா கூந்தல் தைலங்கள்லையுமே பார்த்தோம்னா இந்த வெட்டிவேர் இருக்கும். அதில் முக்கியமாக இந்த வெட்டிவேர் பவுடர் இருக்குது இல்லைங்களா, வெட்டிவேர் பொடி, இதை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெட்டிவேர் பொடி மட்டுமே போதும். வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப வறண்ட மாதிரி நமக்கு தலைமுடி இருந்ததுன்னா இந்த வெட்டிவேர் ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது தலைமுடி நல்லாவே நமக்கு வலிமையாக மாற ஆரம்பிக்கும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னா, கொஞ்சம் வெட்டிவேர் பவுடர் நம்ம எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணீர் மிக்ஸ் பண்ணிட்டு தலையில் ரூட்டில் நல்லா படுற மாதிரி இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம அப்படியே விட்டுறணும். இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நமக்கு தலையில் எந்த ஆயிலும் இருக்கக்கூடாது. அப்போது ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெட்டிவேர் ஹேர் பேக்கை தலையில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை அப்படியே விட்டணும். இது வெட்டிவேர் ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ஷாம்பூஸ் நம்ம போட தேவையில்லை. இதை மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டோம்னா ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு இந்த வெட்டிவேர் ஹேர் பேக் நமக்கு யூஸ் ஆகும். இதுவே நம்ம தைலமாக எப்படி காய்ச்சலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டிவேரோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலான்றதும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வெட்டிவேர் அப்படின்னு சொல்கிறதே உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. அதே மாதிரி தான் இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் உடல் உஷ்ணத்தை தணித்து தலைமுடி உதிர்தலை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது இது கூட வலம்புரிக்காய் நமக்கு சேருது. வலம்புரிக்காய் நமக்கு தெரியும், நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். கூந்தல் தைலங்கள் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே பாட்டிலில் சில மூலிகைகள் போட்டு விற்றுட்ருப்பாங்க இல்லையா? அதில் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா 2 நூல் மாதிரி நல்லா திருகுன மாதிரி இருக்கும். இந்த வலம்புரிக்காயை நம்ம பயன்படுத்தும்பொழுது கூந்தல் தைலங்களில் நமக்கு அதிகமான ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா இதையும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக மகிழம்பூ. வெட்டிவேர், வலம்புரிக்காய், மகிழம்பூ, இந்த 3மே சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த 3 மூலிகைகளுமே பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை நமக்கு தணிக்கக்கூடியது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதை தணிப்பதற்கு நமக்கு இந்த 3 மூலிகையும் சேர்த்து தேங்காய் எண்ணெயோடு நல்லா காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தைலத்தை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தலையில் இந்த வெட்டிவேர் இந்த பவுடரை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போதும் தலைமுடி நமக்கு உதிர்தல் குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கற்ப மருந்து இருக்குது. இது கரிசலாங்கண்ணி கற்பம். இந்த கரிசலாங்கண்ணி கற்பம் தொடர்ந்து நம்ம காலையில்
எம்டி ஸ்டொமக்கில் யூஸ் பண்ணிட்டு வரணும். எம்டி ஸ்டொமக்னால் காலையில் உணவு எடுப்பதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி. ஸோ உணவு எடுப்பதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி கரிசலாங்கண்ணி கற்பம் தேனோடு நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த கரிசலாங்கண்ணி கற்பம் மாத்திரைகளாகவும் சித்த மருந்தகங்களில் இருக்கும், இல்லைன்னா இந்த கரிசலாங்கண்ணி கற்பம் பொடியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது கரிசலாங்கண்ணியை பொடியாக்கி நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்தது தான் கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அனிமியா, இரத்த சோகை இருக்கும் இல்லைங்களா? இந்த இரத்த சோகை குணமாவதற்கு நமக்கு இந்த கரிசலாங்கண்ணி கற்பம் பயன்படுது. ஸோ இதை தேனோட தினமும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அதிகமான தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் தான் நமக்கு தலைமுடி உதிர்தலுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுக்குமே தீர்வு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கரிசலாங்கண்ணி ஒரு முக்கிய மூலிகையாக சித்த மருத்துவத்தில் பயன்படுது. ஸோ கரிசலாங்கண்ணி கற்பமும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.